ஒரு வெறி பிடிச்ச ஆள், பார்த்தா சாதாரணமாக இருப்பான், ஆனால் நினைக்கிறது சாதிக்காம விடவே மாட்டான். அப்படி ஒரு ஆள். சினிமா தான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. சூர்யா திடீர்னு சிவகுமார் சார் சங்க கூட்டு வந்துட்டாங்க. அவர் ரெடியாவில் போடுறது உறந்திலிருந்து 10 வருஷமா அவன் பேசின வார்த்தையா 10 வருஷம் எப்படி நடிகனா வர முடியும் அப்படின்னா 4 லைன் பேசணும்னா கூட சாதாரணமா இப்படி பேசணும் கூட அந்த வாயில ஒரு 4 வார்த்தை வருது கஷ்டம். இப்படியேதான் இருப்பான். காலேஜ் டைம்ல கூட பேசும்போது தான் இருப்பான் கார் பார்க்கிங்ல. சத்தியமா சூர்யா நடிகன் இப்ப சத்தியம் சொல்றேன், நானே முன்னாடி கனவு கூட கண்டது கிடையாது. நான் நடிகன் ஆகணும் அப்படின்னு நான் செதுக்கிட்டு கிடையாது. ஸ்கூல்ல இருந்தும் சரி, காலேஜ்ல இருந்தும் சரி, நான் அப்படின்னு அப்பாவும் வளர்த்துல அம்மாவும் வளர்த்துல. வந்த உடனே ரொம்ப கஷ்டப்படல, ஆக்டிங்கே வரல, அதாவது கஷ்டப்படுவாப்ல. டான்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். என்னோட ஆரம்பம் இடத்துல வச்சு பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன். சூர்யா எல்லாம் கேட்டா நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாரு. I never thought I'll be an actor. நடிகர் சூர்யாவை நடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எனக்கு அவனுக்கு தான் தெரியும். சிவகுமாரோட பையன் நல்லா இருக்காரு, அவரை நான் அப்ரோச் பண்றேன்னு கேட்ட போது சூர்யா மறுத்திருக்காரு. ஏன்னா எனக்கு சினிமாலாம் ஒன்னும் தெரியாது சார், என்ன விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே சூர்யாவை மறுபடியும் நான் நேருக்கு நேர் டைம்ல கேட்ட போது, ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாதே சார், பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. நான் நடிக்க போறேன்டா அப்படின்னு எல்லாம் சிரிச்சாங்க. நீ நடிக்க போறியா? நேருக்கு நேர் வரும்போது டெஃபினெட்லி ஒரு நல்ல நடிகர் ஆக மாட்டாருன்னு சொல்லி நிஜமா தான் நினைச்சேன். ஆஸ் an individual சூர்யாவோட டாலன்ட் இனிஷியலா பார்க்க போனா பிகினிங் டைம்ல 0. வீட்லயே இருந்திருக்கலாம்ப்பா, உன்னை பார்த்தா ஏதோ பிரின்சிபலுக்கு பயந்து நடிக்கிற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சூர்யாவை கேட்டு பாருங்க, நடிக்கும் போது விஜய் நல்லா பண்றாப்ல ஃப்ரீயா, இவர் கொஞ்சம் பண்ணி செஞ்சாரு. நடிகர் சூர்யா நம்முடைய ஆட்குள்ளம் எதுக்கு சண்டை போட தெரியாது. அவனுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய ட்ரபிள் கொடுத்தாங்க. அவருக்கு எதுவுமே தெரியாதுன்ற ஒரு தவறு மனப்பான்மையை உருவாக்கிட்டாங்க இண்டஸ்ட்ரியில. உங்களுக்கு டான்ஸ் வராது, ஃபைட் வராது, நடிப்பு வராதுன்னு சொல்லி நடிக்க தெரியல, நடக்க தெரியல, டயலாக் வசனம் பேச தெரியல, ஒரு க்ளோஸ் அப்ல சரியா சிரிக்க தெரியல. சூர்யாவின் படத்தை விமர்சனம் செய்த ஒரு பத்திரிகை, இவர் ஏன் நடிக்க வந்து தன்னையும் கஷ்டப்படுத்தி மக்களையும் கஷ்டப்படுத்துகிறார் என காட்டமாக எழுதியிருந்தது. எதுவுமே தெரியாதுன்னு நம்ம நினைச்ச ஒரு பையன் Best actor Surai Potru, Surya getting national award. ஒரு வெறி பிடிச்ச ஆள், பார்த்தா சாதாரணமாக இருப்பான், ஆனால் நினைக்கிறது சாதிக்காம விடவே மாட்டான். அப்படி ஒரு ஆள். நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம், ஆனா உன்னோட விடாமுயற்சி என்னைக்குமே தவறக்கூடாது. அவங்க எப்போ நம்மள கன்வென்ட் நினைக்கிறாங்களோ, I want to prove it to them also. நடிக்க தெரியல, திருப்பி அடிக்கலாம். ஏன் நடிக்க வந்தேன் என அழுத நாட்களும் உண்டு. அந்த மாதிரி இருந்த ஒரு சூர்யா தன்னை தானே செதுக்கி கொண்டு அந்த விடாமுயற்சியால எப்படி வந்தாருன்னு சொன்னா, பிதாமகன், கஜினி, காக்க, சிங்கம் 1, சிங்கம் 2, ஐயன், இதெல்லாம் அவர் செஞ்ச கேரக்டர் அவர் மட்டும் தான் செய்ய முடியும், யாராலும் செய்ய முடியாது. முழுக்க சூர்யாவோட உழைப்பு. நான் பார்த்த சூர்யா வேற, நேருக்கு நேரில் இன்னைக்கு இருக்கிற சூர்யா வேற.